மேலறை தியானம் மார்ச் மாதம் 4ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெரமி கே மல்லன், பென்சில்வேனியா, USA. தலைப்பு இரக்கம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு 5000 பேருக்கு உணவளித்த கதையை வாசித்ததும் நாம் அற்புதத்தை பற்றித்தான் பேசுவோம். ஆனால் இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்ற முக்கியமான பகுதியை கவனிப்பதில்லை. அன்றுதான் அவருடைய இனத்தவனான யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டான். அதனால் அவருக்கும் மற்றவர்களிடமிருந்து ஆதரவும் அனுதாபமும் தேவைப்பட்டது. தனிமையாக இருக்க விரும்பி படகில் மறுகரைக்கு போனார். படகிலிருந்து கவலையுடன் இறங்கிய அந்த நேரத்திலும் அவர் ஜனங்களை பார்த்து மனதுருகினார். நான் இயேசுவுக்கு பதிலாக அந்த இடத்தில் நின்றிருந்தால் கோபத்துடன் பேசி ஜனங்களை போகும்படி சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இயேசு வியாதிப்பட்டிருந்தவர்களை குணமாக்கியதும் அல்லாமல் அனைவரின் பசியையும் தீர்த்தார். எவ்வித சூழ்நிலையிலும் தேவையுள்ளவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கலாம் என்ற மாதிரியை அவர் எமக்காக வைத்து போயிருக்கிறார். நான் கஷ்டப்படும் நிலையில் எப்படி மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பது என்று கேட்காமல் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவோம். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கடவுளே, துன்பம், துக்கம், வேதனை ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் இவ்வுலக மக்களுக்கு நாம் இயேசுவை பின்பற்றி இரக்கம் காண்பிக்க எமக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் நேரத்தில் நான் இயேசுவின் மாதிரியை பின்பற்றுகிறேன். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் கிருபையும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.